different types of thermocouples. Different types of thermocouples. Sensing element, here iron, here constant sensing element is voltmeter here connected, common setting circuit, temperature sensor. Here this is for different types of thermocouples. Here B to A connected, A to B, B to A like this connected in series connection. This is the reference. While air heating, this is also one type of thermocouples. Then parallel, here series connection, here parallel connection. This side is reference, heated. While heated, while heating. Okay, value, voltage, signal cutting, output. அப்புறம் வந்துட்டு இங்க வந்து தெர்மோகப்பிள், இது ப்ரொடக்ஷன் ஹெட்டு. இதை வந்து இப்போ ஃபர்னஸை, இது மெட்டல் டியூப் டைப்பு, இதுக்குள்ளே தான் தெர்மோகப்பிள் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து ஃபர்னஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா எவ்வளோ டெம்பரேச்சர், ஃபர்னஸருடைய இது ஃபர்னஸுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு, மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து ஹைட்ரோடெர்மிக் டைப்பு, இது வந்து ஹைட்ரோடெர்மிக் டைப்பு. அதாவது வந்து இது டியூப் இருக்குது இங்கே இல்லைங்களா, இதில் வந்து டியூப் இல்லை. ஹைட்ரோடெர்மிக் டைப், இது வாஷர் டைப், இது வந்து வாஷர் டைப்ல. ஓகேங்களா, அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தெர்மோகப்பிள். நன்மைகள் அண்டு தீமைகள் என்னென்னு பார்க்குறோம். குறைபாடுகள், தீமைகளில் குறைபாடுகள். ஒயிட் டெம்பரேச்சர் ரேஞ்சு -270 சென்டிகிரேட் டு 2700 சென்டிகிரேட் வரைக்கும் ஒயிட் ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, ரஃப்டு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வந்து ரஃப் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்காது. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்கும். பிரிட்ஜி சர்க்யூட்ஸ் நாட் ரெக்யர்டு ஃபார் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் சர்க்யூட்லாம் எதுவும் தேவையில்லை. அப்புறம் கம்பேரிட்டிவ்லி சீப்பர் இன் காஸ்ட்டு, இது வந்து விலை வந்து கம்மி. அப்புறம் குட்டு ரீப்ரொடியூசிபிலிட்டி, நல்ல, அதாவது வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து இதனுடைய இது வந்து தரம் வந்து நல்லாயிருக்கும், இதனுடைய அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இஸ் ஹை கம்பேர்டு டு தெர்மோமீட்டர் சிஸ்டம். தெர்மோமீட்டர் சிஸ்டமோட இந்த தெர்மோகப்பிள் வந்து ஸ்பீடு ஜாஸ்தி, ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து ஜாஸ்தி. அப்புறம் வந்துட்டு இந்த காலிபிரேஷன் செக்ஸ் கேன் பி ஈஸிலி பெர்ஃபார்ம்டு. காலிபிரேஷன் வந்து இது ஈஸியாக காலிபிரேட் பண்ணலாம். அப்புறம் யூஸிங் எக்ஸ்டென்ஷன் லீட்ஸ் அண்ட் காம்பன்சேட்டிங் கேபிள்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஃபார் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் பாசிபிள். அதாவது யூஸிங் எக்ஸ்டென்ஷன் கேபிள் மூலம் இதை வந்து என்ன பண்ணலான்னா, அந்த காம்பன்சேட்டிங் கேபிள் மூலம் லாங் டிஸ்டன்ஸுக்கு கொண்டுட்டு போகலாம், டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம் ஃபார் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டுக்கு இதை கொண்டு போகலாம். அப்புறம் குட் அக்யூரசி கரெக்டாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து என்ன குறைபாடுகள், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னோம்னா, காம்பன்சேஷன் சர்க்யூட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அக்யூரேட் மெஷர்மெண்ட்டுக்கு காம்பன்சேஷன் சர்க்யூட்டு தேவைன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது அக்யூரேட் பக்காவாக வேணும், அது என்ன ஓகே. ஒரு +or-5% 10%னா ஒன்றும் நோ ப்ராப்ளம். அப்புறம் எக்ஸிபிட் நான் லீனியாரிட்டி இந்த EMF versus டெம்பரேச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ். நான் லீனியாரிட்டி வரும். இந்த EMF எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கும் டெம்பரேச்சர் கேரக்டரிஸ்டிக்கும் வெர்சஸுக்கும் நான் லீனியாரிட்டி வரும். லீனியாரிட்டி இருக்கணும், அது ஒரு பிரச்சனை. அப்புறம் மெனி அப்ளிகேஷன் நீட் சிக்னல் ஆம்பிளிஃபிகேஷன். நிறைய அப்ளிகேஷனுக்கு என்ன தேவைன்னா சிக்னல் ஆம்பிளிஃபிகேஷன் தேவை. அதனால சிக்னல் கண்டிஷனர் வச்சிருக்கணும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அது ஒரு குறைகள். ப்ராப்பர் செப்பரேஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் லீட்ஸ் ஃப்ரம் தெர்மோகப்பிள் இஸ் ரெக்வயர்ட் டு அவாய்ட் ஸ்ட்ரே எலக்ட்ரிக்கல் சிக்னல் பிக்கப். இப்போ நம்ம இங்கே ஒன்று படித்தோம்ல, எக்ஸ்டென்ஷன் லீடு மூலம் தூரமாக அது கொண்டுட்டு போகலாம் மெஷர்மெண்ட்டுக்கு, லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன்
அதை கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லல. அப்படி கொண்டு போகிறதுக்கு என்ன ஆகுனா ப்ராப்பர் செப்பரேஷன் தேவை. எக்ஸ்டென்ஷன் இருக்குது ஃப்ரம் தெர்மோகப்பிள். ரெக்கார்ட் அவாய்ட் ஸ்ட்ரே எலக்ட்ரிக்கல் சிக்னல் பிக்கப். அப்படி அது வந்து ப்ராப்பர் செப்பரேஷன் இல்லைன்னா அதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரே எலக்ட்ரிக்கல் சிக்னல் பிக்கப் வந்துட்டு சிக்னல் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்காது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் வந்து லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் எல்விடிடி இல்லையா, 3 காயில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டிவைஸ், 3 காயில் கொண்ட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டிவைஸ் எல்விடிடின்னு சொல்லுவோம் ஷார்ட்டா. இல்லை இது வந்து ஃபுல் ஃபார்மு லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் வேரியபிள் ஃபங்க்ஷன் இருக்குது, லீனியர் ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதில் என்னென்னா செகண்டரி காயில், இது வந்து செகண்டரி காயில். ஓகேங்களா, சாரி, இது வந்து செகண்டரி காயில், இது பிரைமரி காயில். இது செகண்டரி காயில் நம்பர் 1, இது செகண்டரி காயில் நம்பர் 2. ஓகேங்களா, இது கரெக்டாக இருக்கும். இது வந்து கிராஸ் செக்ஷன் கேட்டுருக்காங்க, காமிச்சிருக்காங்க. கோரு சீல்டு டியூப்லர் பாடி. இது ஓகேங்களா, சீல்டு டியூப்லர் பாடி. ஓகே ஓகே இது வந்து லீனியர் மோஷன் டு பி டிடெக்டடு. இது வந்து லீனியர் மோஷன் டு பி டிடெக்டடு. இப்படி லீனியராக வந்து இப்படி இப்படி போகும், இப்படி இப்படி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் மூவ் ஆகும்போது இதுலேருந்து அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் வந்துட்டு என்ன வரும், டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ் எவ்வளோ இந்த இடத்துல எவ்வளவு, இந்த இடத்துல எவ்வளவு, இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல V72 V71 கான்ஸ்டன்ட் ஏசி வோல்டேஜ் எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ். இது கான்ஸ்டன்டாக எக்ஸைட்டேஷன் வோல்டேஜ் வந்து நம்ம ஏசி வோல்டேஜ் கொடுத்துருவோம். இங்கே வரும்போது எவ்வளவு, இங்கே வரும்போது எவ்வளவு. இது V6 செகண்டரி காயில் 1 மைனஸ் V செகண்டரி காயில் 2. இங்கே வரும்போது ஒரு வோல்டேஜ் வரும், இங்கே வோல்டேஜ் வரும்போது ஒரு வோல்டேஜ் வரும். அப்போ இங்கே வர வோல்டேஜ் வந்து இங்கே வர வோல்டேஜை மைனஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் வோல்டேஜை அவுட்புட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, பிரைமரி ஏசி இன்புட் வோல்டேஜ் அதுதான் இது. ஓகேங்களா, இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம். இங்கே வந்து மூவிங் ஆகுது, மூவிங் ஆகும்போது இங்கே ஒரு வோல்டேஜ் கிரியேட் ஆகும், இங்கே ஒரு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும். அதுதான் இங்கே வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகிறது விஏன்னு வைக்கிறோம். இது விபி. அதாங்க இதுன்னு சொல்கிறோம்ல, இங்கே காயில் நம்பர் 1 காயில் நம்பர் 2ன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இது. அப்புறம் விஏ மைனஸ் விபி, விஅவுட் ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி. ஓகேங்களா, இதில் வந்துட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணிருக்கு, மைனஸ்லேருந்து -10 -5 10 5 10ன்றது இங்கே ஆம்ப்ளிடியூட் அண்டு ஃபேஸ் அவுட்புட்டு. அப்போ வந்துட்டு இது வந்து வி அவுட்புட்டு, இது வந்து ஃபேஸ் அவுட்புட்டு. ஓகேங்களா, இப்போ ரோட்டரி வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் RVDT. RVDT is a type of electrical transformer used for measuring angular displacement. இப்போ இது வந்துட்டு என்ன ஆகுனா ரோட்டரி வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், அது வந்து லீனியர், இது வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா, அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆர்விடிடி கன்ஸ்ட்ரக்ஷன் சிமிலர் டு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்விடிடி மாதிரி தான், எக்ஸப்ட் தட் ஏ கேம் ஷேப்டு கோர் ரீப்ளேசஸ் த கோர் இந்த எல்விடிடி ஷோன் பிலோ. இப்படி ரொட்டேட் ஆகும், இப்படி ரொட்டேட் ஆகும். அதில் வந்துட்டு எல்விடிடியில் இப்படி மூவ் ஆகும். இது பிரைமரி இன்புட் வோல்டேஜ். இங்கே வழக்கம் போல் விஏ வோல்டேஜ் காயில் இருக்குது. இது வந்து பேரலில் கனெக்ட் பண்ணி சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து விபி காயில் இருக்குது, இது வருது. இது விஏ, இங்கே கிடைக்கிற வோல்டேஜ் எவ்வளவு, இங்கே கிடைக்கிற வோல்டேஜ் எவ்வளவு, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வி அவுட்டு என்னன்னு கிடச்சிது. ஓகேங்களா, இதோட டைரக்ஷன் பாருங்க, இப்படி சுற்றும், இப்படி. ஓகேங்களா, ரொட்டேட். இது வந்துட்டு இப்படி மூவ் ஆகும். ஓகேங்களா, மீனிங் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி இங்கேருந்து நம்ம படத்தில் பார்க்கறது. இது வந்து அடுத்தது வந்து கெப்பாசிட்டிவ் டிரான்ஸ்டியூசர்ஸ். கெப்பாசிட்டிவ் டிரான்ஸ்டியூசரில் the principle of this type is that variations in capacitance are used to produce measurement of many physical phenomena such as dynamic pressure, displacement, force, humidity, etc. அதாவது என்னன்னா, the principle of this type is that variations of in capacitance, அதாவது கெப்பாசிட்டன்ஸ் வந்து வேரியேஷன் ஆகிறது தான் இதோட பிரின்சிபல் டைப், ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் மெஷர்மெண்ட் இன் மெனி பிசிக்கல் phenomenon such as dynamic pressure, displacement, force, humidity. இதில் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து வேரியேஷன் ஆகுது. ஓகேங்களா, அண்ட் ஈக்குவேஷன் ஃபார் த கெப்பாசிட்டன்ஸ் C ஈக்குவல் டு 0.088 KA of n-1 divided by T.
டி டி பிகோஃபாரட்ஸ் யூனிட். இது கே வந்து என்ன, டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இந்த கே இருக்குல்ல, இது வந்து டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஃபார் ஏர், காத்துக்கு வந்து கே ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் காற்று ஏர் இருந்துச்சுன்னா 1ன்னு வச்சுக்கிறோம். ஏரியா ஆஃப் ஒன் சைட் ஆஃப் ஒன் பிளேஸ், இது வந்து என்னன்னா ஏரியா ஆஃப் ஒன் சைட் ஆஃப் ஒன் பிளேட். ஒன் பிளேட் சார் பிளேட் ஒன் பிளேட்டுக்கு. அப்புறம் வந்து என் வந்து என்னது, நம்பர் ஆஃப் பிளேட்ஸு. ஓகேங்களா. செப்பரேஷன் ஆஃப் பிளேட்டு சர்ஃபேஸ் பிளேஸ், இது வந்து டி. ஓகேங்களா. செப்பரேஷன் ஆஃப் பிளேட் சர்ஃபேஸஸ் சென்டிமீட்டர், இது பிகோ. இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிரும். அது கிடைக்கிற வேல்யூ வந்து இன் பிகோ ஃபேரடில் சொல்லுவோம். ஓகேங்களா. Capacitance is the ability of a body to hold an electrical charge. Capacitance வந்து என்ன ஆச்சுன்னா, ability to body to hold the electrical charge. அந்த பாடி, அந்த இது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து ஒரு ஹோல்டு பண்ணுறது தான். அந்த ஹோல்டு பண்ணுற ஒரு இதுக்கு தான், அந்த பாடிக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எபிலிட்டிக்கு தான் கெப்பாசிட்டன்ஸ் சொல்கிறோம். அதனுடைய எபிலிட்டி, அதை ஹோல்டு பண்ணுற கேப்பபிலிட்டி தான். Capacitance is also measure the amount of electrical charge. அது வந்து ஆல்சோ எதை மெஷர் பண்ணுங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸ்டோர்டு ஃபார் ஏ கிவன் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறதுனால பண்ணி அதை கெப்பாசிட்டன்ஸ் அந்த மெஷர்மெண்ட்டை பண்ணலாம். அதாவது எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இருக்குன்ட்டு. A common form of charge storage device is two plate கெப்பாசிட்டர். ரெண்டு பிளேட் உள்ள கெப்பாசிட்டர் வந்துட்டு ஸ்டோரேஜ் டிவைஸாக இருக்கும். If the charges on the plates are q plus q minus q இருக்கு. இந்த சார்ஜஸ் வந்து அந்த பிளேட்ல பிளஸ் q இருக்கும், மைனஸ் q இருக்கும். அந்த v gives the voltage. v வந்து என்னத்தை கொடுக்கணும், வோல்டேஜ் கொடுக்கும்ங்கிறாங்க. அந்த பிளேட், ஒரு பிளேட்டு q பிளஸ் q, இன்னொரு பிளேட் வந்து மைனஸ் q. அப்புறம் வோல்டேஜ் அவுட்புட்டை நம்ம எப்படின்னா மெஷர் பண்ணிக்கலாம். பிட்வீன் த பிளேட், அதான் வி கிவ்ஸ் த வோல்டேஜ் பிட்வீன் த அந்த பிளேட்டுக்கு இடையில உள்ள வோல்டேஜ் கிடைக்கும். தென் த கெப்பாசிட்டன்ஸ் இஸ் வந்து கிவன் பை, கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்ன கால்குலேட் பண்ணுறதுக்கு, சி ஈக்குவல் டு கியூ பை வி. ஓகேங்களா. கியூ வந்துட்டு இந்த ப்ளஸ் கியூங்க இருக்குது, மைனஸ் கியூங்க இருக்குது. அதை இதில் கால்குலேட் பண்ணிட்டு டிவைட் பை வி, எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்குதோ அதால் டிவைட் பண்ணோம்னா அதுதான் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா. அது வந்து பிகோ ஃபேரடில் சொல்லுவோம். இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் இன் ஃபேரட். அதனுடைய எஸ்ஐ யூனிட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட், இது வந்துட்டு அதனுடைய ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபேரட். 1 ஃபேரட் ஈக்குவல் டு 1 கூலும் பர் வோல்ட். ஓகேங்களா. 1 ஃபேரட் ஈக்குவல் டு 1 கூலும் பர் வோல்ட். இப்போ கெப்பாசிட்டிவ் டிரான்ஸ்டியூசர், அதில் வந்துட்டு கெப்பாசிட்டன்ஸ் பிக்கப் டு மெஷர் லிக்விட் லெவல். கெப்பாசிட்டன்ஸ் வந்து பிக்கப் பண்ணுறது வந்து மெஷர் லிக்விட் லெவலை மெஷர் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறோம். சேஞ்சிங் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், அதாவது சேஞ்சிங் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இப்போ வந்து பாருங்க, இங்கே வந்து லிக்விட் இருக்குது. ஓகேங்களா. இங்கே வந்து லிக்விட் இருக்குது, இங்கே வந்து ஓப்பனில் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோடு, இங்கே வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோடு இருக்குது. இது வந்து ஒரு ஹலோ டியூப். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த எபோவ் இதில் இங்கே ஓப்பனில் இருக்குது. இது ஹலோ டியூப், இது லிக்விட், இதெல்லாம் லிக்விடு, இது சென்ட்ரல் எலக்ட்ரோடு. ஓகேங்களா. இப்போ the above figure shows a device used for measurement of liquid level in a container. இந்த கண்டெய்னரில் வந்து லிக்விட் லெவல் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்கு இதை வந்து இதை நம்ம இந்த வேல்யூவை வந்து பார்க்குறோம். இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை பார்ப்போம். இந்த கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் எலக்ட்ரோட் அண்ட் த சரௌண்டிங் ஹலோ டியூப். அதாவது இந்த கெப்பாசிட்டன்ஸ்னா இங்கே எதுக்கு இடையிலன்னா, இது வந்து சரௌண்டிங் டியூப், அப்புறம் இது வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோடு, இதுக்கு இடையில. அதுதான் சொல்கிறாங்க. The capacitance between the central electrode and the surrounding hollow tube varies with changing dielectric constant brought about by changing liquid level. liquid level எவ்வளோன்னு கொண்டு வர்றது, எவ்வளோன்னு காமிக்கிறதுக்கு அதான் அந்த டயல்ட்ரிக், சேஞ்சிங் டயல்ட்ரிக் கான்ஸ்டன்ட். டயல்ட்ரிக்
கான்ஸ்டன்ட் அதுதான் சொல்கிறாங்க.